அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்விடத்துல துவா கேட்கும் போது முழு நம்பிக்கையோடையும் இஹ்லாஸோடையும் துவா கேட்கணும். அதோட அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் இருந்தும் நம்ம விலகி இருக்கணும். அப்போதான் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான். ஹில்யத்துல் அவுலியாங்கிற கிதாப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபர் விருந்தாளியா வராங்க. ஆனா அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த நபருக்கு சாப்பிட கொடுக்க ஒண்ணுமே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட கேட்கும் போதும் அந்த நேரத்துல அவங்க வீட்லயும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கவலையோட இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல ஒரு துவா கேட்டாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலிலிக வரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலிலிக வரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதின சில நிமிடங்கள்லேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஒரு சஹாபி வந்து ஒரு முழு ஆட்டை சமைச்சு அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதியாவா கொடுக்குறாங்க. நான் கேட்ட ஃபலிலை அவன் எனக்கு தந்து விட்டான், அவனது ரஹ்மத்தை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி அந்த உணவுப் பொருளை வந்திருந்த விருந்தாளிக்கு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட இந்த துவாவால அல்லாஹ் அவங்களுடைய தேவையை ஒரு சில நிமிடங்கள்லேயே பூர்த்தி செஞ்சு கொடுத்தான். இந்த துவாவோட அர்த்தம், யா அல்லாஹ், உன்னுடைய அருளையும் காருண்யத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன், ஏனெனில் உன்னை தவிர வேறு யாரும் அவற்றை சொந்தமாக்கவில்லை. அடுத்தது உங்க வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியாம கவலையில இருக்கக்கூடிய நேரத்துல இந்த துவாவை ஓதி உங்களுடைய தேவைகள் எதுவோ அது அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் எதுவோ அது அல்லாஹ் நிச்சயமா பூர்த்தி செஞ்சு கொடுப்பான். கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. உங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் துவா செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.